Hi friends, welcome to my channel Technology for PC. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணலான்ட்டு. அப்படி ஒரு வீடியோ ஏற்கனவே இந்த இதில் இருக்குது யூடியூப் சேனலில். நான் திரும்ப ஏன் போடுறேன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அதைத்தான் வியூ பண்ணி பார்க்குறீங்க. அதில் கொஞ்சம் சவுண்ட் அதுகள் பிரச்சனையாக இருக்குது. அதனால் நான் திரும்பவுமே பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்ட்டு பார்ப்போம். முதல்ல அதில் பார்த்ததில் வந்து லைட் பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் பேக்ரவுண்டை எப்படி வெட்டுறது அப்படின்னு தான் பார்த்தோம். நாங்கள் இப்போ வந்து பார்ட் 2 நான் இதை போடுறேன். இதில் வந்து அந்த ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்டில் இருக்க பிக்சரை எப்படி வெட்டி எப்படி இது பண்ணி போடுறதுன்னு பார்ப்போம். வாங்க ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் ஏற்கனவே டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஃபோட்டோ தான். இது ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்டில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் இதை இன்னொரு பேக்ரவுண்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை எப்படின்னு பார்ப்போம். மேஜிக் டூலால் வெட்டுறது வந்து அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட். இப்போ இந்த ஃபோட்டோ இப்போ இப்படி ஃபோட்டோஸுகளை ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபோட்டோஸ்களை மேஜிக் டூலால் வெட்டலாம். இப்படி இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்குது மேஜிக் டூல். இதுக்கு வந்து நீங்கள் டபுள்யூ அடிச்சிங்கன்னா மேஜிக் டூல் வரும். இப்படி வெட்டலாம். இந்த இந்த மாதிரி பேக்ரவுண்டுகளை அப்படி வெட்டலாம். நான் ஏற்கனவே அதை சொல்லி தந்துருக்கிறேன் உங்களுக்கு பார்ட் 1ல். இது இந்த பேக்ரவுண்டுகளை இப்படி வெட்ட முடியாது. இந்த பேக்ரவுண்டுகளை முழுக்க பென் டூலால் மட்டும்தான் வெட்டலாம். இது எப்படி வெட்டுறேன் என்ன மாதிரி இது பண்ணுறேன்னு சொல்லி கலர் கரெக்ஷன் செய்து ஃபினிஷ் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக நான் ஃபைனல் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இதுக்கு முதல்ல நான் கலர் கரெக்ஷன் செய்ய போகிறேன். கண்ட்ரோலோட எம். கண்ட்ரோலோட எம் கொடுத்தா அந்த சார்ட் வரும். நான் ஏற்கனவே இதை கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகே பண்ணிவிட்டு இதை நாங்கள் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இது பண்ணி பெருசாக்கணும். ஜூம் பண்ணி பெருசாக்கணும். பெருசாக்கி போட்டு சும்மா இதில் கீபோர்டில் பி கொடுத்தீங்கன்னா பென் ரூல் வந்துடும். இந்த பாருங்கள் பென் ரூல் வந்துட்டு இல்லைன்னு சொன்னால் இந்த இதில் போய் பென் ரூல் எடுக்கலாம். இந்த பாருங்கள் இதில் பென் ரூல். வாங்க பென் ரூல் எப்படி யூஸ் பண்ணுறது அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க இதான் பென் ரூல். எடுத்து இப்படி இந்த இதுகள் வரைக்குள்ள ஆல்டர் பிடிச்சி கொண்டு இதில் கிளிக் பண்ணினீங்கன்னா இது இல்லாமல் ஆகிரும். இந்த இது நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கொண்டு கட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷார்ப்பாக கட் பண்ணலாம். வளைவுகளெல்லாம் இப்படி வளைச்செடுங்க. முதல் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இப்போ கம்ப்யூட்டர் அனுபவமே இல்லாதவங்கன்னு சொன்னால் முதல் மவுஸ் மூவ் பண்ணுறதுக்கு பழகி தான் நீங்கள் அதுக்கு பிறகு கட் பண்ண பழகணும். உங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறது எப்படின்னு நான் முதல் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். இதில் நான் உங்களுக்கு திரும்ப சொல்லித்தரேன்.
ஏற்கனவே பென்ட்ரோலில் இது பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபோட்டோவை கட்டாயமாக பென்ட்ரோல் யூஸ் பண்ணி மட்டும்தான் இது கட் பண்ணி எடுக்கணும். மேஜிக் ரோல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நீட்டாக வரவும் வராது. அது நிறைய கரெக்ஷன் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கும். இந்த பாருங்கள், மலைத்தடியிலாம் கட் பண்ணி போட்டு மலைத்தடியில் பாருங்கள், அந்த இதுக்குள்ளே எல்லாம் இந்த கூடைக்குள்ளே இருக்கிற அந்த இதுகளெல்லாம் கட் பண்ணினா தான் நீட்டாக இன்னொரு பேக்ரவுண்டுக்கு போடலாம். அந்த பேக்ரவுண்டோட இது வந்து இதில் வீவ் ஆகும். கட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு 4x6க்கு ஒரு ஃபோட்டோ சைஸுக்கு இன்ச்சஸில் 4க்கு 6 உயரமும் 300 ரெசல்யூஷனும் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன் 300 ரெசல்யூஷன் ஏன் கொடுக்குறேன்ட்டு. ஃபோட்டோ நல்லா கிளியராக பிரிண்டிங்க்கு கிளியராக வர்றதுக்காக தான் 300 ரெசல்யூஷன் கொடுக்குறது. நாங்கள் இதுக்கு வேறு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்க போகிறோம். ஒரு கோயில் பேக்ரவுண்ட் மாதிரி கொடுப்பேன், அப்போதான் வித்தியாசம் தெரியும். அவ்வளோத்தையும் குரூப் பண்ணி விடுறேன். இது சும்மா இதுக்கு நிறைய லேயர்ஸ் வச்சு கொண்டுக்கிறதுக்கு இதை ஒரு ஃபோட்டோவாக குரூப் பண்ணி விடுறேன். குரூப் பண்ணுறேன்னா கண்ட்ரோலோட கொடுத்தா அவ்வளோ ஒரு பிக்சர் ஆயிரும். இந்த ஒரு பிக்சர் ஆயிரும். உங்களுக்கு வேணுமென்ற இடத்துல இது பண்ணிக்கொள்ளலாம். வேணுமென்ற இந்த பின்னுக்கு இருக்கிற பேக்ரவுண்டை எப்படி ஷார்ப் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தாங்க. கண்ட்ரோலோட ஜே எடுத்தால் இன்னொரு லேயர் வந்துடும். இதில் பாருங்கள், நோமல் இது நான் சொல்லி தந்துருக்கிறேன். டார்க்னஸ் இதுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு வேணுமென்ற மாதிரி இதை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் மாறுது பாருங்கள் எப்படின்ட்டு. சொப் லைட், ஓவர்லைன், இன்னொரு லேயர் எடுத்து போட்டு இன்னொரு இப்போ கீழே நடு லேயரை சொப் லைட்டில் கொடுத்துருக்கேன். இதுக்கு டார்க்கிங் கொடுத்துருக்குறேன். இப்போ இதை நடுவில் இருக்க லேயரை கொஞ்சம் ஃபில்டரில் போய் பிளர் பண்ணி விட்டேன்டா கொஞ்சம் டிஃப்ரென்ஸான இது காட்டும்.
color more. பாருங்க உங்களுக்கு வித்தியாசம் வீடியோவில் விலங்குதா என்னன்னு தெரியாது விலங்கும் இப்போ இந்த ஹேர் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்ப்போம் இதையும் இது பண்ணி இந்த இது வரும் இது எப்படி இந்த தலைமுடி வளத்தை செலக்ட் பண்ணி போட்டு கண்ட்ரோலோட சிஜியை கொடுத்தா காப்பி பேஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாம் ஷார்ட்கட்டே சொல்லித்தரேன் ஏன்னா நான் ஷார்ட்கட்டில் தான் கூட யூஸ் பண்ணி ஷார்ட்கட்டே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த மேலே இருக்க இந்த காப்பி பண்ண லேயர் மல்டிப்ளை கொடுக்கணும் இதில் போய் கொடுத்து போட்டு அதை டவுன் பண்ணணும் கீழே இருக்க டவுன் பண்ணணும் கண்ட்ரோலோட இந்த எரோமாக்கா இது பண்ணினீங்கன்னா கீழே டவுன் ஆகிடும் இல்லைன்னு சொன்னால் இதை கொண்டாந்து இப்படி கீழே இழுத்து விட்டிங்கனாலும் ஓகே பாருங்க சரியா இந்த லேயரை கண்ட்ரோலோட இது கொடுத்து இந்த லேயரை லைட்டாக லேசரால் அழிச்சு விடணும் இந்த இதில் இருக்க அவுட்டில் இருக்கிற அந்த இதுகளையெல்லாம் கொஞ்சம் சின்னதாக்கி போட்டு இந்த பக்கத்தில் ஷார்ப்பாக கொஞ்சம் அழிச்சிங்கன்னா சரி பேக்ரவுண்டில் இருக்கிற ஏற்கனவே பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோ கொஞ்சம் கட் பண்ணுறதுன்னா அப்படி கொஞ்சம் கஷ்டம் தான் இதே ஒயிட் பேக்ரவுண்ட்ஸில் இருக்கிற ஃபோட்டோஸுகளை எடுத்து இது பண்ணுறதுன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது டக்குன்னு இப்படி இது போட்டோ இந்த மல்டிப்ளை போட்ட உடனே கலர் அந்த பேக்ரவுண்டுக்கு செட் ஆகிடும் ஹேர்ஸ் நல்லா சின்னதாக்கி போட்டு இப்போ மேலே இருக்க அந்த ஒரிஜினல் லேயரை எடுத்து அதையும் லேசரால் லேசரால் அப்படியே அழிச்சு விட்டுட்டான் பின்னுக்கு இருக்க கீழே இருக்க லேயரை கொஞ்சம் டார்க் பண்ணி விடுங்க QB கொடுத்து
கீழே கொடுத்து இந்த இடத்த செலக்ட் பண்ணி ப்ரஷ் டூலால் இதையும் கொஞ்சம் டார்க் பண்ணி விடுறேன் தலைமுடியையும். கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும் நமக்கு. விலங்கு நேச்சுரா கொஞ்சம் அப்செட்டாக உடனே அந்த இடத்த சேஃபாக அழிச்சு விடுங்க. Four by 6. இப்போ 2 ஃபோட்டோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஒரிஜினல் ஃபோட்டோ, இது நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணது. உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்ன போடலாம் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனி என்னோட சேனலை பாருங்கள். அடுத்தடுத்து ஒவ்வொரு டுட்டோரியல் நான் போட்டு கொண்டிருப்பேன். ஃபோட்டோஷாப்பை பற்றி, அடுத்தது ப்ரீமியர், ஒவ்வொரு சாஃப்ட்வேரை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்களை நான் போட்டு கொண்டிருப்பேன். ஓகே, உங்களோட ஆதரவை தாங்க. நன்றி.